ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு தக்காளி ரோஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சுடுதண்ணியில் இந்த சைஸில் 6 தக்காளி போட்டிருக்கோம். இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நீட்ட வரமிளகா 20, காஷ்மீரி சில்லி 8, இதையும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வரமிளகா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் இஞ்சி, 2 முழு பூண்டு, 2யும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நைஸாக அரைக்காதீங்க. பாருங்க, அரைச்சிட்டோம். இது இருக்கட்டும். மிக்சி ஜாரில் சுடுதண்ணியில் ஊற வச்ச வரமிளகா, சுடுதண்ணியில் கொதிக்க வச்ச தக்காளி தோல் எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம அடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. ராஸ்மல் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இருக்கட்டும். இது அப்ராக்சிமேட்டாக 15லேருந்து 20 தோசைக்கு வரும். இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, தக்காளி ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரோஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நெய், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே துருவின பன்னீர் கூட போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட்டான தக்காளி ரோஸ்ட்டு ரெடி. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.